ஒரு கால் எல்லா விஷயத்தையும் மாற்ற இருக்கு. ஸோ அப்படி என்ன ஒரு கால் உங்களை நோக்கி வருது, அப்படி என்ன விஷயங்கள் நிறைய சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது பார்ப்போம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் நம்ம ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆயில் பார்ப்போம். ஸோ இடையில ஏஞ்சல் மெசேஜஸ், டிவைன் கால்ஸ் ஏதாவது இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். சரி, உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு கால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அர்ஜென்சி கால் மாதிரி சொல்லலாமா? அதாவது சம்திங் வெரி அர்ஜெண்ட், உங்கள் லைஃப் சம்மந்தமான ஒரு அலர்ட்னஸ்ன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப கேர்லெஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து அதிகமான நம்பிக்கை வச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. இது இது வந்து உங்கள் மேலேயோ இல்லைனா வந்துட்டு ஒரு சில பர்சன்ஸ் மேலேயோ கூட. பட் ஆனால் ரியாலிட்டியை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு, ஒரு விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு, அது நீங்கள் இன்னுமே கவனிக்காமல் உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு கால் தான் இது, ஓகேங்களா? ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கோபம் வரும், ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகும். அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கோபமாக இருக்கட்டும், மனசில் என்ன நினைக்கிறீங்கங்கிறது ஃபேஸில் அழகாக தெரிஞ்சிடும். அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே சுற்றி இருக்கவங்ககிட்ட வந்து நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லவே வேண்டாம். நீங்கள் ஒரு ரியாக்ஷன்ஸ் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டாவே தெரிஞ்சிடும். ஸோ திஸ் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பேரே வந்து ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களோட ஃபேஸை பார்த்தே வந்து ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு இமோஷன் சம்வேர் வந்துட்டு கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருந்து ஜம்ப் ஆகணும், எனக்கு இது வேண்டாம் எதுவுமே, நான் உடனே டக்குன்னு ஜம்ப் ஆகணும்னு நினைக்கிறீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அப்படியே ஜம்ப் ஆகணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. பட் ஆனால் வந்து அதுக்கான வழிகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. பட் சம்வேர் வந்து நீங்கள் அந்த ஜம்ப் ஆகணும்னு நினைக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஸ்டெப்பு எடுக்கலையோ. அதாவது ஓகே, உங்களுக்கு யாராவது ப்ராமிசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த ப்ராமிசஸை பிளைண்டாக நம்பிட்டு உட்காராதீங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வந்துட்டு இந்த கால் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் கால்னே சொல்லலாம், உஷாராக இருங்கன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வலையில் போய் மாட்டிக்குவீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்குவீங்க. அது கடைசியில் எப்படி ஆகிடும்னா நீங்கள் போட்ட ஒரு டெசிஷன், நீங்கள் எடுத்த ஒரு முடிவில் நீங்களே சிக்கிக்கிட்டீங்கன்ற மாதிரி ஆகிடும், ஓகேவா? ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எமோஷன்ஸை வந்துட்டு ஸ்டேபிள் பண்ணுங்கள், ரொம்ப ரியாக்டெல்லாம் பண்ணாதீங்க. சரி, ஐ வில் நாட் சே இது ஒரு பெஸ்ட்டான ஒரு மொமெண்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக இது ஒரு அலர்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டைம், யார் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியும் உங்களுக்கு. பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ். பட் ஆனால் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும், இல்லை இருக்காதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். டெஃபினட்டாக டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு கோபம் பயங்கரமாக வருங்க, சும்மா சாதாரண கோபம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப அது ஒரு வேகத்தில் வார்த்தை விடுற அளவுக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்து உங்கள் மனசுக்கு ஏதோ ஒரு விஷயம் கொஞ்ச நாட்களாகவே சரியில்லை, ஒரு ஒரு அலர்ட் கொடுத்துட்டே தான் இருந்திருக்கு. பட் ஆனால் ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்காம உட்காந்துருக்கீங்க. எனக்கு ஒன்று தெரியுது, இது நடக்கிறது எங்கேயோ தப்பாக போகிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து எனக்கு ஒரு ஃபைனலான ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபைனல் கால். இந்த கன்ஃபர்மேஷன் உங்களை நோக்கி வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த இந்த இதெல்லாம் வந்து நடந்ததுக்கப்புறம் இந்த டிவைன் காலாக இருக்கட்டும், ஒரு அலர்ட்டுக்காக உங்களுக்கு வர காலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் மாற்றும். நீங்கள் எல்லாரும் மேலேயுமே நீ சந்தேகப்பட வாய்ப்புகள் இருக்கும். எல்லாரும் மேலேயுமே ஒருத்தவங்க சாதாரண உங்களுக்கு பிடிச்ச பர்சனே நீங்கள் டெய்லியும் விரும்பி பேசுகிற பர்சனாக இருந்தாலும் கூட, அவங்க எப்பயும் போல் பேசிட்டு இருந்தாலும் கூட சடனாக உங்களுக்கு உன்னோட தேவைக்காக தானே பேசுகிற, எல்லோரும் என்னை யூஸ் பண்ணிக்கிறீங்க தானே,
அப்படிதான் இருக்குது, கடைசியில் நீ என்னை ஏமாற்ற போகிறதானே, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓவர் திங்கிங்க்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு பீக்கான ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ரிலீஸ் பண்ண பாருங்கள். அந்த டைமில் கொஞ்சம் உங்களுக்கான ஹீலிங், எதை பண்ணால் ஹீலிங் கிடைக்குமோ, நிம்மதி, இதிலேருந்து வெளியே வருவீங்களோ அதை செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பேரோட மெசேஜஸோ காலோ உங்களுக்கு கோவம் வர மாதிரி தூண்டி விடுற மாதிரி ட்ரிகர் ஆகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு அட்டன் பண்ணாதீங்க. இப்போ இந்த காலை நான் அட்டன் பண்ணேன்னா சண்டே ஆகிடும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகேவா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க. இந்த டைம் என்ன அப்படின்னா, அதாவது உங்களுக்குள்ள பல விஷயம், பல போராட்டங்கள் இருக்குது. ஒரு எரிமலை மாதிரி வெட்டிச்சு இதாகிற அளவுக்கு மனசில் அவ்வளோ வச்சுருக்கீங்க. ஒரு விஷயம் 2 விஷயம் கிடையாதுங்க, பல வருஷமாக இருக்குது, பல விஷயங்கள்ல இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒருத்தவங்க கிட்டேயே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலேயே உங்களுக்கு அதிருப்தி அதிகம், உங்கள் சிப்ளிங்ஸ் மேலே ரொம்ப அதிருப்தி அதிகம். வேறு வழி இல்லையே, நமக்குன்னு யாராவது அட்லீஸ்ட் இருந்தாகணுமே. நீங்கள் டெய்லியும் பேசுகிற நபர் மேலேயுமே அதிருப்தி இருக்குது. என்னால் தனியாக இருக்க முடியல, அதுக்காகவாது யாராவது ஒரு துணைன்னு இருக்கணும். நாளைக்கு எனக்கு உடம்பே சரியில்லைனாலும் அதை பார்த்துக்கிறதுக்காவது ஆள் வேணுமே அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனுக்காக அவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க. ஆனால் பிகாஸ் உங்கள் லைஃப்பில் இன்னும் நிறையா மாறணும்னு வெயிட் பண்ணுறீங்க. அந்த நீங்களே சொல்வீங்க, இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறட்டும், என் லைஃப் ஒரு செட்டில் மட்டும் ஆகட்டும், அப்புறம் நீ பாரு அத்தனை பேத்துக்கும் இருக்கு பாரு. சரி, இது என்ன ஆகுதுன்னா, இந்த கோவங்கள் வந்து ரொம்ப மனசுக்குள்ளே போட்டு கண்ட்ரோல் பண்ணது திஸ் டைம் அப்படியே வெளியே வர வாய்ப்பு இருக்கும். அப்போ சம்மந்தமே இல்லாதவங்க கிட்ட கூட நீங்கள் சண்டைக்கு போயிடுவீங்க. ஸோ திஸ் கால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அலர்ட்னஸை கொடுக்குது. ஆனால் அதே சமயம் திஸ் கால் உங்களோட கேரக்டரவே மாற்ற வாய்ப்பு இருக்குது. செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கீங்களா, செல்ஃபிஷாக மாற்றும். இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து உங்ககிட்ட யாராவது அட்வான்டேஜ் எடுக்கவே பயப்படுற அளவுக்கு மாற்றும். பட் அட் த சேம் டைம் வந்து விஷன்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங் ஆகுங்க. இதுக்கு மேலே வந்துட்டு யாரையுமே வந்து நீங்கள் உங்களை வந்து எதிர்த்து பேசுகிறதா இருக்கட்டும், உங்களை குறை சொல்கிறது, மட்டம் தட்டி பேசுகிறது எல்லாமே அலோவ் பண்ண மாட்டீங்க. இது வரைக்கும் வந்து அதை மனசுக்குள்ளார இந்த டைம் வரட்டும், நான் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுறேன்னு வெயிட் பண்ண நீங்கள் இப்போலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கான வழிகள் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக, ஒரு போல்டான பர்சனாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுமே வந்து அது நான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறேன், இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மாற போகிறேன் இப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா முன்னாடியே மாறிடுவீங்க. உங்களை அப்ரோச் பண்ணுறதே கஷ்டங்கிற மாதிரி கொண்டு போயிடும். ஓகேவா? உங்களோட கோல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் கோல்ஸ், விஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது மேலே இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக வரும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஐ வில் ரூல், நான் ரூல் பண்ணுவேன். என் லைஃப்பை மட்டும் கிடையாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்து நான் ரூல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு டைம்லேயும் மற்றவங்க விரிக்கிற வலையில் போய் சிக்கி அதிலிருந்து வெளியே வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க. ஒருத்தவங்க வலை விரித்து அதில் போய் சிக்குனா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சில மாதம் ஆகுது, இல்லை ஒரு சில வருஷம் ஆகுது. சரி, வெளியே வந்துட்டோமே நிம்மதியாக இருந்து வேற ஒருத்தவங்களை நம்பினா மறுபடியும் அவங்க வலையத்தான் விரிச்சு வச்சுருக்காங்க, அங்கேயும் போய் சிக்கிக்க வேண்டியது. ஸோ இது எப்படின்னா, ஒரு வலையிலேருந்து வெளியே வந்து இன்னொரு வலையில் போய் சிக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையாக இருந்திருக்கு. காரணம் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை வரல. நீங்களும் முயற்சியெல்லாம் எடுத்துட்டீங்க, முடியல. ஸோ திஸ் டைம் வந்து நீங்கள் கம்முன்னு தான் இருப்பீங்க. நீங்கள் முயற்சி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, கம்முன்னு தான் இருப்பீங்க. அவன் செய்கிறதே வந்து உங்களை தூண்டி விட்டுரும். சுற்றி இருக்கவங்க செய்கிறதே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எரிமலை மாதிரி இருக்கக்கூடிய கோபங்கள் எல்லாத்தையும் வந்து வெடிக்க வச்சிரும். ஸோ யூ லூஸ் யுவர் கண்ட்ரோல். ஓகே, ஸோ திஸ் கால் இஸ் நோ ஜோக். இது கண்டிப்பாக ஒரு நோ ஜோக் கிடையாது. ஸோ பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ் உங்களை நோக்கி வருது. ஆனால் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக என்ன தெரியுமா, அந்த டைம் தெரியும் ஆல்ரெடி. ஆனால் தெரியும் தான் ஒரு சில பேருக்கு. பட் திஸ் டைம் வந்து ஃபைனல் கன்ஃபர்மேஷனுங்கிறது எவருன்னா,
நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போட்டி போடுறீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது வெளியில் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு நல்லா நடக்குது. எங்கேயாவது லீக் ஆகிடுச்சு ஒரு விஷயம் அப்படின்னா உடனே நின்றுது. ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க உங்களை வந்து குறை சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டம் தட்டுவாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா பேசுகிற அதே ஆட்களே உங்களை எப்படி இறக்கி விடணும்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஒரு கோல் நோக்கி போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேஷன் டிசைனிங்னா என்னன்னே தெரியாத ஆளெல்லாம் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இதை செய்கிறீங்களா? நானும் செய்கிறேன். நீங்கள் இதை கற்றுக்குறீங்க, கோர்ஸ் போகிறீங்களா? ஓகே, நானும் கோர்ஸ் போகிறேன் அப்படின்னு போட்டிக்கினே வருவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டே இருந்திருக்கும் நிறைய டைம். ஒரு சில பேரோட லைஃப்பில் 100% நடக்குது. ஆனால் இந்த டைம் ஃபேஸுக்கு நேராக சொல்லிடுவீங்க. ஐ கேன் சே திஸ் இஸ் இன்னாஃப், அவ்வளவுதான், இதுக்கு மேலே அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ஒரு எண்டு ஃபேஸ் எங்கேயோ வருது. ஸோ திஸ் கால் டெஃபினட்டாக வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கால் தான். எல்லாரையும் உங்கள் லைஃப்பில் கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தீங்க எல்லாரையும் விளையாட விட்டு. இந்த டைம் வந்து அவ்வளோதான், எல்லாரையுமே வந்துட்டு விளையாட விட மாட்டீங்க, உங்கள் லைஃப்பில் அட்வான்டேஜ் எடுக்க விட மாட்டீங்க. இட் சீம்ஸ் லைக் சுற்றி இருக்கவங்க உங்களை ஒரு மிரட்டுனா பயந்துக்குவீங்க, ஒரு பிளாக்மெயில் பண்ணால் பயந்துக்குவீங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. என்ன என்ன வரட்டுமே, என்ன பார்த்துக்கலாம், என்ன சண்டைக்கா வர சொல்லு பார்ப்போமே அப்படின்றபடி நீங்கள் வீக்காக வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நீ என்ன பிளாக்மெயில் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வேகம் தெரியுது. இது என்னென்னா, சரி, இந்த இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொறுமையாக இருந்து தட் இஸ் இன்னாஃபுங்கிற ஒரு ஸ்டேஜ் வருது. பொறுமை இருக்கிறது ஓகே தான், ஆனால் நீங்கள் இப்போ எந்த விஷயத்துக்கு அதை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு பொறுமை தேவை கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் வந்து நான் சொல்ல மாட்டேன், பட் இப்போ நீங்கள் ஹேண்டில் முக்கியமாக பண்ணுற விஷயங்களில் ஏமாத்துறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சுமே அங்கே பொறுமையாக இருக்கிறது வேஸ்ட். உங்களுக்கு என்ன, ஃபைனல் ஆன்சர் வரணும், கன்ஃபர்மேஷன் வரணும், அது அந்த பர்சன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த டைம் டிவைன் உங்களுக்கு காமிக்கிறாங்க. திஸ் இஸ் த திங். வருவாங்க, எனக்கெல்லாம் தெரியும்னு 4 ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டு வருவாங்க உங்ககிட்ட. நீங்கள் ஒரு விஷயம் நீ செய்ய போகிறீங்கன்னா நீ செய்கிறது தப்பு, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் புரியாது தெரியாது, நீ இப்படிலாம் பண்ணாத வருவாங்க. அங்கேயே அப்போவே எனக்கு தெரியும்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லி ஸ்டாப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால் ஒரு சில உறவுகள் போனாலும் ஐ டோன்ட் கேர், அந்த மைண்டு நிற்கிது எங்கேயோ. ஸோ இது என்னென்னா வந்து ஒரு வேர்ஜில் நிற்கிதுங்க, லைட்டாக சீண்டு விட்டால் போதும், பயங்கரமாக வந்துட்டு இப்படி என்ன சொல்கிறது, ஒரு சரவெடி மாதிரி லைட்டாக பற்ற வச்சா போதும், அப்படியே பயங்கரமாக வெடிக்கும்ல, அது மாதிரி அந்த ஒரு கட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்தில் என்னை சென்று சீண்டிராத, என்னை பேச வச்சிடாத, கம்முன்னு என்னை விட்டுரு அப்படின்னு நீங்களே நிறைய பேரை வார்னிங் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பிகாஸ் வந்து பயல்ங்கிற பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தாங்க. ஒரு விஷயம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வீக்குங்கிறாங்க, ஆக்சுவலி நீங்கள் ஸ்ட்ராங், பயங்கர ஸ்ட்ராங்கு. சரி, இந்த விஷன் எப்படி இருக்குது பாருங்களேன், லுக் அட் தி விஷன். நீங்கள் இது மாதிரி தான் உங்களோட இதுவுமே, நீங்களும் இப்படி தான். ஸோ இது 2 மாதிரி தான் நீங்களுமே. ஆனால் ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் 1000 விஷயங்கள் 1000 பேர் சொன்னாலும் ஏதோ ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு வீக்னஸாக இருக்குது, அது மட்டும் நகரட்டும், அது மட்டும் இதாகட்டும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். பட் திஸ் டைம் வந்து உங்களுக்கு அதுக்கான சயின்ஸ் தெரிஞ்சிடும். பார்ப்போம் வேறு என்ன. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் இனி ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு கான்டாக்டை வந்து ஒரு ஃபோன் கால் மூலியமாக நீங்கள் அதை டீல் பண்ண வாய்ப்பு இருக்கும். அது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிறவங்களுக்கு கூட கான்டாக்ட் பண்ணி அந்த ஏதோ ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான்.
பர்சனலோ ப்ரொஃபஷ்னலோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது உங்கள் உட்கார்ந்துக்கிட்டே ஒரு ஃபோன் கால் மூலியமாக அந்த ஆக்சஸ் பாசிபிள். இது வந்து கம்ப்ளீட்லி உங்களோட வாழ்க்கை, உங்களோட வளர்ச்சிக்கு மட்டுமே தான். டைரெக்டாக மீட் பண்ணணும், டைரெக்ட் கான்டாக்ட்டுங்கிறத தாண்டி ஒரு ஃபோன் கால் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ இந்த ஒரு கால் நிறையா விஷயத்தை மாற்றும். த என்டையர் கேம் ஆஃப் லைஃப் உங்களோட விஷயத்தில் மாற்றும். பார்ப்போம். நம்ம பிக்கப் ஆயில் போயிட்டு வேறு என்னென்ன மெசேஜஸ்லாம் வருதுங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ 3 பைல் நான் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 திஸ் ஒன். பைல் நம்பர் 2க்கு இந்த ப்ளூ கலர் மார்க்கா. பைல் நம்பர் 3க்கு யூ ஹாவ் காட் திஸ். தெரியுதா? யூ ஹாவ் காட் திஸ்ங்கிற ஒரு மெசேஜ். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, பார்த்துருவோம். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன ஒரு மெசேஜ்? வாட் இஸ் தட் ஃபோன் கால்? என்ன ஒரு கால் அது? ஸோ பைல் நம்பர் 1 வந்துட்டு ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, இப்போ தான் புரியும். பிகாஸ் ஜென்ரல் ரீடிங்கோட கண்டினியூஷன் தான் அது. ஓகேவா? ஸோ பார்ப்போம். வாட் இஸ் தட்? காட் ஸ்டார் கார்ட், தி டெவில். ஓகே, தி குவீன் ஆஃப் வான்ஸ். ஐ திங்க் வந்து திஸ் இஸ் த டைம்னு சொல்லிக்கலாமா பைல் நம்பர் 1க்கு? ஸோ பைல் நம்பர் 1 வந்துட்டு எனக்கு ஒரு வர மெசேஜ் என்ன தெரியும்னா, ஆக்சுவலி ஓகே நடக்கும், நல்லது நடக்கும், அது நமக்குன்னு அந்த டைம் வரும்பொழுது எல்லாம் சரியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க. தெர் இஸ் அ ஹோப், ஃபார் ஷோர் தெர் இஸ் அ ஹோப் இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா, அது ரியல் சேலஞ்சுங்கிறத ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது நல்லது நடக்கும், இது மாறும். இப்போ பேசாமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க மனசு மாதிரி பேசிட்டு வருவாங்க, சண்டைகள் தீரும். இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னலி வேலை கிடைக்கலன்னா வேலை கிடச்சிரும், பணம் இழந்தாச்சுன்னா அது திரும்ப வரும். இப்படியே ஆறுதல் சொல்லிக்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்த பைல் நம்பர் 1க்கு திஸ் டைம் ஆக்ஷனில் இறங்கிறதுக்கான ஒரு டைமிங். ஸோ த ரியல் ஃபேஸ் ஆஃப் அப்படின்றது இருக்கும். நீங்களும் இல்லை எது சம்மந்தமாக, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக என்ன ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதில் டைரக்ட் ஃபேஸ் ஆஃப் போவீங்க. பிஸ்னஸா, எஸ் ஃபேஸ் ஆஃப் இருக்குது. ரியல் லைஃப்பில் எது வேணாலும் இருக்கட்டும், அதில் ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது இருக்குது. நம்பிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத தாண்டி நீ நானே வர்றேன். ஸோ இது வரைக்கும் மற்றவங்க வந்து பார்த்துக்குவாங்க, இவங்க செய்வாங்கன்னு ஒரு சில பர்சன்ஸை நீங்கள் அலாட் பண்ணியிருக்கலாம், அது பர்சனலோ ப்ரொஃபஷ்னலோ உதவிக்குன்னு. ஆனால் அவங்களால இன்னும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கல. முடியாதுக்கு 1000 ரீசன் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. பட் திஸ் டைம் நானே வரேன் அப்படின்றபடி இருக்கும். ஸோ திஸ் டைம் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில பீப்புளுடைய என்ன சொல்கிறது, ட்ரூ ஃபேஸஸை அவங்கக்கிட்டே சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது இப்போ உங்களை மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களை வந்துட்டு முன்னுக்கு வரக்கூடாதுன்னு போட்டுட்டு உட்காடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நேராக யாராலையும் பேச முடியாது, ஏன்னா மேபி டாக்ஸிக்காக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் போயிட்டு நீ இப்படி தான் ஒரு கேரக்டரு, நீ இப்படி தான் எல்லா விஷயத்துலையும் பண்ணுற அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொடெக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வேணால் செய்வீங்க. யூ வில் ட்ரை டு கோ டு மெனி எக்ஸ்ட்ரீம்ஸ் ட்ரை பண்ணுவீங்க. ரிஸ்க்குங்கிறது உங்களை தூண்டி விடுங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு வர்ற காலே அதுதான். அவங்க காப்பாற்றுவாங்க, இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இவங்க புரிஞ்சுக்குவாங்க, நம்பினதெல்லாம் போதும்.
எந்திரி, கிளம்பு, உன் வாழ்க்கையை நீ போய் காப்பாற்றுப்போ அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். இது எப்படின்னா ஆறுதல்லாம் கிடையாது இந்த டைமு. சரியா? ஆறுதல்லாம் சொல்கிறதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக இதான் நடக்க போது, எந்திரிச்சு கிளம்பி போய் உன் வேலையை பாரு, உன்னை போய் காப்பாற்றுப்போ அப்படின்றபடி தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வர்ற மெசேஜ் அப்படி தான் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் சம்டைம்ஸு பயல் நம்பர் 1க்கு அது வேணும் தான். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஷாக்கிங்காக கொடுத்தா தான் நீங்களும் அலர்ட் ஆகிக்கிறீங்க. ஸோ இட்ஸ் அ வேக்கப் கால்னு கூட நம்ம சொல்லலாமா? டெஃபினெட்லி வரும். ஸோ என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு பயல் நம்பர் 1க்கு ஒரு புஷ்ஷு தான் வேணும். ஒரு தள்ளி விடணும் உங்களை யாராவது. சும்மா போ இந்த அதை செய்யணும்னு சொல்லி லைட்டாக தள்ளி விட்டாலாம் வேலையாகாது. உங்களோட ஈகோவை ட்ரிகர் பண்ணணும். உங்களை கோவத்தோட உச்சியில் கொண்டு போய் உட்கார வைக்கணும். அப்போது நீங்கள் உங்களை மீறி செயல்படுவீங்க. அதுக்கு ஒரு சில பேர் உங்களை ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் பயங்கர கோவம் ரெஸ்ட்லெஸ்லாம் வரும். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் கரெக்டாக போய் செஞ்சுருவீங்க. இதை நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இதை நான் செஞ்சு காமிக்கிறேன்மைங்க. பார்த்தா இந்த வருஷத்துக்குள்ளரே முடிச்சிடுவீங்க. ஸோ இட்ஸ் ஒரு குயிக்கான ஒரு கால், இது அர்ஜென்ட் கால். போ லைஃப்பை நீ எடுக்க ஆரம்பி. திஸ் இஸ் த டைம். ஓகே, ஸோ பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு மெசேஜஸ் கொடுக்குறாங்க. நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவ் ஃபேஸில் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெட்டர். நெகட்டிவ்க்கு கொண்டே போகாதீங்க. எஸ், காம்படிஷன்ஸ் இருக்கும். பட் தட் காம்படிஷன்ஸ் தான் உங்களுக்கான சக்ஸஸே கொடுக்கும். இப்போ பயல் நம்பர் 1க்கு யாருமே காம்படிஷன் பண்ண இல்லை. ஒரு ஈஸியாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா உங்களோட யாராவது போட்டி போட்டால் தான் அது உங்களை ட்ரிகர் பண்ணும், உங்களுக்கு கோவப்படுத்தும். ஐயோ நம்ம செய்யணும், இல்லைன்னா நமக்கு தோற்றுருவோம், நம்ம பின்தங்கிடுவோம் அப்படின்ற ஒரு வேகத்திலே நிறைய செய்வீங்க, இறங்கி செய்வீங்க. க்ரியேட்டிவ் ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி நிறையா கொண்டு வருவீங்க. இல்லைன்னா நமக்கு தான் காம்படிஷனே கிடையாதுல்ல, நம்ம என்ன பண்ணாலும் ஓகே தான் அப்படின்ற ஒரு அசால்ட் வந்துடும். ஏஞ்சல்ஸோட மெசேஜ் என்ன? த கார்டன் அண்ட் த கேட், லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். அதாவது இப்போ வர மெசேஜ் என்ன அப்படின்னா, உனக்கு டைம் ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஆனால் உன் வாழ்க்கையை நீ உன் கண்ட்ரோலில் எடுத்துட்ட அப்படின்னா யாரை பற்றி யோசிக்க தேவையில்ல. ஸோ நவ் இட் இஸ் அ டைம். அவ செய்வா இவ செய்வான்னு உட்காராத. உனக்கான அழகான வாழ்க்கையை உன்னாலே உருவாக்க முடியும். ஆனால் அது நீ பார்க்குற விஷன்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஐயோ நம்ம இதை செஞ்சோம்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ, ஏதாவது ஒரு பேர் கெட்டு போயிடுமோ, இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு 4 ஒரு கெட்ட விஷயத்த நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உட்காந்து 1 மாதம் அளவில் கூட 24 மணி நேரமும் உட்காந்து உழைச்சா கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா உங்களுடைய தாட்ஸ் ஆல்ரெடி நெகட்டிவில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுதான் நடக்க போகும்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தாட்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நான் டெஃபினட்டாக நான் அக்செப்ட் பண்ணுவேன். என் லைஃப்பை நான் அழகாக கொண்டு போவேன். ஸோ என்னால் முடியும். ஸோ யூ நீட் டு பிரிங் தட், அந்த ஒரு பீஸ்ஃபுல் வைப், அந்த பீஸ்ஃபுல் விஷன்ஸை கொண்டு வாங்க. அதுதான் பயல் நம்பர் 1க்கு வர மெசேஜ். இது எல்லாமே அழகாக வருது. ஆனால் கண்டிப்பாக போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை தாண்டினா பீஸ்ஃபுல் லைஃப், அவ்வளோதான். ஆனால் இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஏன்னா இது என்னென்னா யாரும் உங்களை இதை போய் செய்ய அதை செய்யலாம் வாயில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த புஷ்ஷே வேறு மாதிரி இருக்கும், மறைமுகமாக இன்டைரக்டாக இருக்கும். உங்களை மீறி நீங்களே எஞ்சி போய் செய்கிற அளவுக்கு தான் இருக்கும். டோன்ட் ஸ்டாப் எனிவேர். உங்களுக்கு ஒரு கொடுக்குற வார்னிங் மெசேஜ் என்ன, எந்த இடத்துலையும் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸ்டாப் பண்ணாதீங்க. சவால்கள் வரும், இடையில நிற்க வைக்கிற மாதிரி வரும். டோன்ட் ஸ்டாப். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ பயல் நம்பர் 2க்கு பொறுத்த வரைக்கும் பயல் நம்பர் 2 திஸ் இஸ் த டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாமா?
யூ டயர்ட். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் இந்த டைமில் நிறைய யூ டயர்ட் ஃபார் ஷோர். நீங்கள் டயர்டாக தான் இருக்கீங்க, எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் போட்ட முயற்சிகள் இது வரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கல. ஏன்னா போட்ட முயற்சிகள் போட்டது சரி, தப்பான இடத்துல போட்டுட்டு இருந்திருக்கீங்க. ஒரு லைஃப்பில் ஒரு க்ரோத்தே இல்லாதது. இப்போது ரிலேஷன்ஷிப்பாக, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி அவ்வளோ செய்வீங்க. ஆனால் பதிலுக்கு ஒன்று கூட கிடைக்காது. ஆனால் ஒரு தேங்க்யூ கூட கிடைக்காது. ஆனால் இதுவே ஒரு அவ்வளோ இறக்கப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே வழி தான் கிடச்சிது. ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு வர்றப்போ கூட உங்களோட அத்தனை ஐடியாஸை நீங்கள் ஐடியாஸ் கொடுத்தா அதை திருடி இருப்பாங்க. திருடி எடுத்துக்கொண்டு போய் தான் செஞ்ச மாதிரி சொல்லிவிடுவாங்க இல்லையா? அது நல்லா இருக்கும் ஐடியா. ஆனால் உங்களை முன்னுக்கு வரவிடக்கூடாதே. நீங்கள் ஐடியா கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு காம்படிட்டர் யாரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சவால் ஆகிடும்ல, உடனே உங்களை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ டூ ஹானெஸ்டி பைல் நம்பர் 2 அது உங்களுக்கு நிறைய சவால்களை கொடுத்துச்சு. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு எந்த பதிலும் கிடைக்கலையே அப்படின்னு உங்களோட ரொம்ப ரொம்ப ஓவர் திங்கிங்கில் இருக்கீங்க. இப்போது லைஃப் நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறேன், இவ்வளோ நாளாக நான் உழைச்சிருக்கேன், இவ்வளோ நிறைய செஞ்சுருக்கேன், ஆனால் அதனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே, நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேனே தெரியலையே, யாருக்காக வாழ்கிறேனே தெரியலையே. பல கேள்வி இருக்குது. நீங்கள் போட்ட எந்த எஃபோர்ட் ஆக்சுவலி வீணாகலை. சரி, போட்ட இடம் தப்பாக இருக்கலாம், ஆனால் அதில் கற்றுக்கிட்ட பாடங்கள் கரெக்டு. ஸோ இனிமேல் இது ரியல் லைஃப் சேலஞ்சஸ், ரியலான ஒரு கேம் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த மைண்ட், அந்த டேலண்ட், அந்த விஷன் ப்ளே ஆக போகுது. ஸோ இவ்வளோ நாட்கள் உங்கள் லைஃப்பில் நடந்தது எல்லாமே டெஃபினட்டாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவும் தான். ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு வர்ற ஒரு விஷயம் என்னென்னா, லைஃப்பில் சும்மா இந்த ரிலேஷன்ஷிப் ட்ராமாக்குள்ளெல்லாம் போகாதீங்க. ஓவராக இந்த காசிப் வேர்ல்டுக்குள்ளே போகாதீங்க. இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோனில் பேசிட்டு அப்படியே காசிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சேவ் யுவர் எனர்ஜி ஃபார் யுவர் நியர் ஃப்யூச்சர். நியர் ஃப்யூச்சரில் ஒன்று நடக்க இருக்குது, அதுக்காக உங்களோட எனர்ஜியை சேவ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய படிக்க ஆரம்பிங்க. மோர் அபவுட் யோர் பிஸ்னஸ் பண்ணணுமா, பிஸ்னஸ் ஐடியாஸ், இல்லை ஃபைனான்ஷியல் திங், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக சம்திங். அது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, லைஃப்பில் ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது சம்மந்தமாக படிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை உங்கள் சர்க்கிள்லேயோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்டை நோக்கி போவீங்க. விச் மீன்ஸ் நீங்கள் எடுத்த ஃபீல்டு யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க, யாருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் இட்ஸ் குவைட் யூனிக்காக இருக்கும். ஆனால் அதில் சாதிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ இட் லுக் லைக் எல்லோரும் அடித்து பிடிச்சி ஒருத்தவங்களையும் ஏற்றி இறக்கி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க லைஃப்பில். ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக முன்னுக்கு வருவீங்க. ஆனாலும் சுற்றி இருக்கவங்க பொறாமையில் என்னெல்லாம் பேச போகிறாங்க தெரியுமா? பாரேன், கூட இருந்துட்டு ஒன்றுமே சொல்லலை, என்ன வேணால் பேசட்டும். அட் த எண்ட் ஆஃப் த டே ஹூ வின்ஸ்? யூ. நீங்கள் தான். பிடிச்ச விஷயங்களை லேர்ன் பண்ணுங்கள். இன்னும் லேர்னிங் இருக்குது. பைல் நம்பர் 2க்கு லேர்னிங் இன்னும் இருக்குது. நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் கிடையாது. லைஃப்பை கற்றுக்கிட்டீங்க சரி, வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிட்ட சரி, ஆனால் உங்கள் ஃப்யூச்சர் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் இன்னும் லேர்ன் பண்ணணும். கோர்சஸ் பண்ணுங்கள், செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம், இல்லை யார்கிட்டையாவது ஒரு சேர்ந்து படிக்கிறது. எஸ், சம் லேர்னிங்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ யோர் விஷஸ் டைம். ஓகேங்களா? அதாவது ஒரு சில பேர் நீங்கள் ரீசன் சொல்லுவீங்க. பைல் நம்பர் 2, என்னால் வெளியில் போயெல்லாம் படிக்க முடியாது, எனக்கு இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, என்னோடய சுச்சுவேஷன் எனக்கு அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே, வீட்டில் இருந்து படிக்க முடியுமா, இருக்கிற இடத்துல இருந்து படிக்க முடியுமா, பண்ணலாமே. நீங்கள் எல்லாமே வெளியில் போய் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஆசை இருக்கா, இருக்கிற இடத்துல இருந்தே ஸ்மால் ஸ்கேலாக ஆரம்பிங்களேன். சின்னதாக ஆரம்பிங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அது ஒரு சின்னதாகவே இருக்கட்டுமே, ஒரு சின்ன சேல்ஸ் நடந்தாலுமே நல்லது தானே. ஸோ சின்னதிலிருந்து படிப்படியாக வெளியே வாங்க. எடுத்த உடனே லாங் டேர்ம் பிளானிங்க்கு போகாதீங்க. அது உங்களுக்கு முடியும்னா போகலாம், இல்லைன்னா போகாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், சுற்றி இருக்கிறவன் அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான், நம்மளை உட்காந்துட்டு ஏதாவது மட்டம் தட்டுவாங்க. பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க. நீங்கள் அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தால்
பேசுகிறவன் முன்னுக்கு வந்துடுவான், எதையாவது ஒன்று பண்ணி முன்னுக்கு வந்துடுவான். கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் தான் வந்து அப்படியே உட்காரணும். ஸோ டோன்ட் லிசன் டு எனி காசிப். நான் அதுதான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். யார்ட்டையாவது அதிகமாக இந்த 1 hour 2 hour பேசுகிற ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்காவது ஸ்டாப் பண்ணுங்கள். தோஸ் காசிப், அந்த ஹேபிட் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் டேர்ன் ஆச்சுன்னா அப்புறம் நீங்கள் தான் அந்த சவாலை பார்க்க வேண்டியதாக வரும். ரைட்? ஸோ இது வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே செய்யணும்னு நினைக்கிறத வந்து செய்யுங்க. ஓகேவா? அதாவது கால்குலேஷன் தான் முக்கியம். உங்களோட விஷன் கால்குலேஷன்ஸ் கரெக்டாக வந்து பண்ணிங்கன்னா முடியும். நல்லா இருக்குது டைமிங்கு. ஆரம்பிக்கிறதுனா பண்ணுங்கள். ஆனால் கான்ஃபிடென்ட் இருந்தால் பண்ணுங்கள். சும்மா நான் சொல்லிட்டேனேன்னு பண்ணாதீங்க. டைம் நல்லா இருக்குது, பண்ணணுன்னா பண்ணலாம். ஆனால் தைரியத்தோடு பண்ணணும். அப்போ தான் அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு டபுள் மைண்டில் எதுவும் பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ட்டோடு செய்யுங்க, கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ ஏஞ்சல்ஸோட மெசேஜ் என்ன? பேலன்ஸ், ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ். ஓ, ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த், தட்ஸ் இட், வெரி குட். அதுதான். லுக் அட் த லைன் எனர்ஜி. சரி, நீங்கள் பயப்பட வேண்டாம். டிவைன் இஸ் வித் யூ. உங்கள் சைடில் தான் இருக்காங்க. பேலன்ஸ் பண்ணுங்கள். ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட இருக்காங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் கனெக்டிவிட்டி இருக்கா? வெரி குட். யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். அவ்வளோதான், அழகான ட்ராக்கில் இருக்கீங்க. கீப் யுவர் ப்ரேஸ் ஸ்ட்ராங்காக கொண்டு வாங்க. எனர்ஜி பாருங்களேன், எக்ஸாஸ்ட் ஆகுது. ஏன், என்னாச்சு? ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி வந்து ஸ்ட்ரென்த் ஆகணும். ஒரே ஒரு விஷயம், பைல் நம்பர் 2க்கு ஏஞ்சல் சொல்கிறது, தனிமையாக இருக்கேன்ற கவலையை விட்டுருங்க. எனக்கு பேச யாருமே இல்லை, நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், என்னோட நிலைமை யாருக்குமே வந்து வரக்கூடாது, என் நிலைமை யாருக்கும் புரியாது, இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது, உங்களுடைய தனிமை உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஒரு விஷயத்தையும் நீங்கள் தனிமையாக ஹேண்டில் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் த ரியல் லயன் ஆர் லைனஸ். தட்ஸ் இட். உங்களுக்கு அந்த தனிமை கொடுக்குற சுதந்திரம் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளால் கிடைக்காது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணுங்கள். ரீசன் மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு டைம் பத்தலை, எனக்கு இது காரணம் அது காரணம்னு சொல்லாதீங்க. பேலன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? That's all for pile number 2. Thank you. Pile number 3, யாரெல்லாம் இந்த pile you have got this choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஓகே, ஐ காட் 4. நான் 4 கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ திங்க் பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3க்கு ஐ கிவ் யூ த வார்னிங் சைன். ஏன்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி அட்ராக்ட் ஆகுதுங்க உங்களுக்கு. சரியான தூக்கம் இல்லையோ? தூக்கங்கிறது உங்களுக்கு டயர்ட் ஆகுது, பாடி டயர்டாக இருக்குது, தூங்கணும்னு போய் படுக்கிறீங்க, ஆனால் தூங்க முடியல. இது வந்து எனக்கு தேவையில்லாத கற்பனை வருது, எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வருது, அது வருது இது வருதுன்னு 1000 சாக்கு சொன்னாலும் 1000 ரீசன் சொன்னாலும் த ரியல் ஃபேக்டே உங்களுக்கே தெரியல. நான் போய் படுக்கிறேன், தூங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து எந்த தாட்டும் என்னை டிஸ்டர்ப் பண்ணலை, ஆனால் எனக்கு தூக்கம் வரல. ஸோ சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. மேபி நீங்கள் இருக்கிற இடத்துல எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு சில பீப்புளோட பேசுகிறதுனாலையோ கனெக்ட் ஆகிறனாலையோ கூட டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எதையாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதனால டிஸ்டர்ப் ஆகுது. பட் கம்ப்ளீட் நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது இருக்குது. யூ நீட் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன். ஓவர் திங்கிங் இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவ் டு வாய்ஸஸ், குரலுக்கு சென்சிட்டிவ் ஆகிறீங்க, இன்னும் ஆவீங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு வார்த்தை கொஞ்சம் டோனை ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக அது ரொம்ப உங்களை கோவப்படுத்திடும். எதுக்கு கத்துற, ஏன் இப்போ குரல் ஏற்றி பேசுகிற, இப்போ நான் நார்மலாக தானே பேசுகிறேன், நீயே பேசுகிற. ஆனால் அவங்க யூஸ்வலாகவே குரல் ஏற்றி பேசுகிற ஆள் தான், ஆனால் அப்போ தெரியாது, இப்போ திடீர்னு வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய ரியாக்ஷன்ஸில் கவனித்து பாருங்களேன், மாற்றங்கள் வந்திருக்கும்.
பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுடைய பாஸ்ட்டினுடைய தாக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் பாஸ்ட் பிரச்சனை, இது பிரச்சனைன்னு நீங்கள் பாஸ்ட்டை வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு என்னன்னா, கரண்ட் லைஃப் தான் பிரச்சனையாக இருக்குது. ப்ரெசன்ட் லைஃப்பில் தான் ஏதோ ஒரு நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. பாஸ்டெல்லாம் அவ்வளோக்கும் இல்லை. பாஸ்ட்டில் தனி நெகட்டிவ் அதெல்லாம் வேறு கதை. ஆனால் இப்போ எஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம் வந்து கரண்ட் லைஃப்பில் ஏதோ ஒன்று பாதிக்குது. அதனுடைய தாக்கம் தான் இருக்குது. அதாவது ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் வந்துருச்சோ, எனக்கு யாருமே கிடையாது, நான் விழுந்து யாரும் என்னை காப்பாற்ற மாட்டாங்க, அதுவே வெளியில் சொல்லிட்டு இருக்கீங்களா? தென் வந்து இந்த ரீடிங் உங்களுக்கு தான். நீங்கள் அதே நான் ஒரு 10 வாட்டி சொல்லுங்களேன், அதுவே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. டோன்ட் டூ தேட். பைல் நம்பர் 3 பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் த மோஸ்ட் மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லலாமா? பைல் நம்பர் 3 லெட் மீ டெல் யூ, உங்கள் மைண்டை நீங்கள் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை விட டேலண்டட் யாரும் கிடையாது. மாஸ்டர் மைண்டுங்கிறதே நீங்கள் தான். ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு ரீசன் நெகட்டிவிட்டி. உங்களை யூஸ் பண்ண விட மாட்டுறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் ஏதோ வித்தியாசமாக யோசிக்கிறீங்க, கொண்டு வர்றீங்க அப்படின்னாலே உடனே ஒரு பிளாக். உடனே அதெல்லாம் சரி வராது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வராது, எல்லாம் ஃப்ளாப்பு தான் அப்படின்ட்டுருவாங்க. அது காரணம் ஆக்சுவலி அது ஃப்ளாப் கிடையாது, சக்ஸஸ் ஆகிடும். அது எதுவோ பர்சனலோ ப்ரொஃபஷ்னலோ இல்லை உங்கள் ஜென்ரல் லைஃபோ. ஆனால் அதை சொல்கிறவங்களுக்கு ஒரு பயம். உங்களை முடிவெடுக்க விட்டுட்டா, நீங்கள் சுதந்திரமாக எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டா அவங்களுக்கு அடிமையாக எப்படி இருப்பீங்க? அவங்க சொல் பேச்சு எப்படி கேட்பீங்க? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் யூ பீயிங் வீக். நீங்கள் வீக்குங்கெல்லாம் கிடையாது, ஸ்ட்ராங்கு தான். ஆனால் உங்களை வீக் ஆக்கிறது அந்த பீப்புள்ஸ், அந்த சிச்சுவேஷன், சூழ்நிலைகள். நீங்கள் அதோட வந்துட்டு எதிர்த்து போராடாமல் அதுக்கு ஈக்குவலாக அடி வாங்கிக்கிறீங்க. தட் இஸ் அ திங் பைல் நம்பர் 3க்கு. But this time, this call will change everything. The real deal, the real game. இனிமேல் தான் ஆட்டமே இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் பாசிபிள். ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இமோஷ்னல், அன்பு பாசம் வீக்னஸ்ன்னு நினைக்கிறீங்க. எஸ், டெஃபினெட்லி ஒரு சில பேருக்கு அன்பு பாசம் வீக்னஸ் தான். ஆனால் அந்த வீக்காக இருக்கிறத பலமாகவும் மாற்ற முடியும். அதே அன்பு பாசத்தை வச்சே உங்களால் என்ன ஒரு விஷயத்தை செய்ய முடியுமோ நல்ல வழியில், ஐம் டெல்லிங் யூ, நல்ல வழியில் என்ன ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியுமோ செய்யலாம், செய்வீங்க. பட் என்ன அப்படின்னா பைல் நம்பர் 3, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்ட்டை விடுங்க, ஃப்யூச்சரை விடுங்க, ப்ரெசண்ட்டை ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ ப்ரெசண்ட்டில் தான் எங்கேயோ இப்போ நிகழ்காலத்தில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இதுதான் தடுக்குது. நீங்கள் சும்மா உட்காந்துட்டு என்னை பாஸ்ட்டு தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர விடலை, பாஸ்ட் விஷயங்கள் தான் என்னை ஃப்யூச்சருக்கு போக விட மாட்டேங்குதுங்கிறீங்க. அதெல்லாம் பாஸ்ட்டு வேறு, அது வேறு கதை. இப்போ வேறு பிரச்சனை இருக்குது ப்ரெசண்ட், அதுக்கும் பாஸ்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, பார்ப்போம். அதாவது பைல் நம்பர் 3க்கு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. அதுதான் ஒரு விஷயம். உங்கள் லைஃப்பில் ஒரு சில கான்டாக்ட்ஸ், ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. யூ வே டூ ஹானஸ்ட், வே டூ ஹானஸ்ட். ஹானஸ்டி இஸ் அ வெரி குட் திங், பட் அதுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ராப் ஆகுறீங்க. அதுதான் வந்து ஒரு விஷயமே. பைல் நம்பர் 3, கோல்ஸ், ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணாமல் இல்லை, பண்ணுவீங்க. டைம் வந்து கொஞ்சம் ஒரு சில பேருக்கு டிலே ஆகும், அவ்வளோதான். இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறது மேபி ஒரு நெக்ஸ்ட் இயர் மிட் அந்த மாதிரி தள்ளி போகும் கொஞ்சம். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் கோல்ஸ் வந்துட்டு என்ன விஷயம் செய்யணுமோ செஞ்சிருவீங்க. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு 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 பீப்புள் இல்லை ஒரு சில பேரை விலக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. ஐ கேன் see that ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றி விட்ருவீங்க. இப்போது உங்கள் லைஃப்பில் ஒரு பிடி வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் பர்சனலும் சரி ப்ரொஃபஷ்னல்லையும் சரி எல்லாத்தையும் மாற்றுறீங்க. இன்றைக்கி ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கிறவங்கள நீங்கள் டைம் பார்த்து ரிவெஞ்ச் எடுப்பீங்க. ஐ கேன் see that.
பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. டைம் இஸ் யுவர்ஸ். ப்ரொடெக்ஷன் எடுங்க. எப்படி வந்துட்டு ட்ரை டு வின் திஸ் கேம். ஒரு கேம் வந்து விளையாடுறீங்க, உங்களுக்கு கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல, அது வின் பண்ணணுன்னா எவ்வளோ வேணால் போராடுவீங்க, எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணுவீங்க. அது தோத்தாலும் ஜெயிக்கிற அளவுக்கு திரும்ப திரும்ப இந்த கேம் விளையாண்டுட்டு இருப்பீங்க. கரெக்டா? வை டோன்ட் யூ ட்ரை இன் ரியல் லைஃப்லேயே அதை பண்ணலாமே. ட்ரை டு வின். அது கேமுங்க, இது ரியல் லைஃபுங்க. உடனே அடுத்த டைலாக் வந்துடும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அந்த கேமை விளையாண்டு ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்குல்ல, திறமை இருக்குல்ல, அந்த ஸ்கில்ஸ் அந்த கால்குலேஷன்லாம் பண்ணுறீங்கல்ல. இப்போ இந்த டைமில் நம்ம அதை ரீச் ஆகணும்னா இங்கே இப்படி செய்யணுன்ற ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பீங்கல்ல கேம் விளையாடுறப்போ. அந்த கால்குலேஷன்ஸ் அந்த ஸ்கில்ஸை ரியல் லைஃப்பில் போடுங்களேன். இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ப்ளே த கேம். இட்ஸ் அபவுட் ஹவ் யூ லேர்ன் அண்ட் யூஸ் இட் இன் ரியல் லைஃப். அதுதான் விஷயம். எப்படி வந்து யூஸ் பண்ணுறீங்க ரியல் லைஃப்க்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ தான் சொன்னேன். இந்த ஸ்ட்ராட்டஜி இதை தான் வந்து தேவை. சம்டைம்ஸ் கோ வித் த ஃப்ளோ, போகிற போக்கில் போக வேண்டியதான்னு போகிறீங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் போடுற பிளானிங்கில் வந்து உங்களோட ரோலே கம்மி. அவங்க என்கிட்ட வந்து பேசணும், நாங்கள்லாம் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியஸ்ட் பீப்புள் எல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு மெமரி ஃபோட்டோ எடுக்கணும், நான் வந்து லைஃப்பில் இந்த மாதிரி சாதிக்கணும். அதாவது உங்களை பற்றி நீங்கள் போடுற ஸ்ட்ராட்டஜி என்னவோ ரொம்ப கம்மி, ஆனால் மற்றவங்களையும் சேர்த்து போடுற ஸ்ட்ராட்டஜி அதிகம். ஸோ இது உங்களோட கையில் தான் இருக்குது. எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி உங்களுக்காக போடணும், நீங்கள் ஜெயிக்கணும்னு போடணுங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும். அண்ட் ஆட் மோர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்கன்னா வெரி குட், கண்டினியூ. போகிறதே இல்லைங்க, நான் முன்னாடி போயிட்டு இருந்தேன் இப்போ போகிறதே கிடையாதுன்னா அகெயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலோட டிவைனோட பிளஸ்ஸிங்ஸு அவங்களோட எனர்ஜி ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்களுக்கு சும்மா கொஞ்சம் விட்டால் உடனே போய் ஏதோ நெகட்டிவ் பீப்புள் கிட்ட போய் அட்ராக்ட் ஆகிடுறீங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப் வந்துடுது. ஸோ ஆல்வேஸ் டிவைனோட ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு அடியில் இருங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அது நான் முன்னாடியே சொன்னது தான். இந்த ஆக்ஷன் எடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு நான் வந்து எப்போ எடுக்கணுமோ அப்போ எடுத்துக்கிறேன். இந்த பதிலை மட்டும் சொல்லாதீங்க. இது சொல்கிறதுனால நீங்கள் உங்களை தான் ஏமாத்துறீங்க, உங்களோட நாட்களை தான் கடத்திட்டு போகிறீங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வந்து அப்புறம் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்புறம் எப்போ டோன்ட் டிலே. அதுதான் விஷயமே. ரீசன்ஸ் நீங்கள் அடுக்கிட்டே போகலாங்க, 1000 ரீசன் சொல்லலாம். அது உங்களுக்கு நீங்கள் தான் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ டேக் ஆக்ஷன் குயிக்லி, அவ்வளோதான் விஷயம். சீக்கிரமாக முடிவு எடுங்க. நேரம் காலத்தை இழுத்துட்ருக்காதீங்க. சான்ஸ் கிடைக்கிறப்ப எடுங்க. இவ்வளோ நாள் எனக்கு வாய்ப்பு வரலையே, இப்போ தான் வருதே, வர்றப்ப எடுக்கலைன்னா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.